அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் ராமுவின் மர்மம் என்ற சிறுகதையை பற்றி பார்க்க போகிறோம். ஆனாலும் இத்தனை புத்திமட்டம் உண்டாகும் என்று எண்ணவே இல்லை. மனுஷனுக்கு அந்தஸ்து என்ற சமாசாரம் ஒன்று இருப்பதை எல்லளவாவது நினைக்க வேண்டாமா? வக்கீலெங்க சமயக்காரனுங்க, 2 பேரும் கூடி கூடி பேசினா அவன் எப்படிதான் உருப்படுவான்? ரசத்திற்கு உப்பு போட்டா புளி இல்லை, புளி இருந்தா உப்பு இல்லை. இந்த லட்சணத்தில் சம்பளம் மட்டும் சொலையா மாதம் பிறந்ததும் 25 ரூபா என்று அம்மணியம்மாள் கூடத்தில் பிரசாங்கம் பண்ணி கொண்டிருந்தாள். அதை கேட்பவர்கள் யார் தெரியுமா? அவளுடைய குமாரி அம்புஜமும் 4 வயது பையன் சங்கரனும் பக்கத்து வீட்டு பாட்டியும் 4-5 கம்பங்களுமே. 4 பேர் வெளியூரிலிருந்து வந்துவிட்டால் பரபரவென்று சமைச்சு பருப்போ பாயாசமோ பண்ணி நல்ல பேர் எடுக்க வேண்டாமா? யாராவது அப்படி வந்துவிட்டால் எனக்கே வந்தது சனிய. இவளால் என் மேல் சீறிவிட ஆரம்பித்து விடுகிறார்கள். நானும் சமையற்காரனுக்கு உதவி செய்யணுமா? இந்த வெக்க கேட்ட யாரிட போய் சொல்லி அலறது? இந்த வீட்டு சட்டத்திட்டங்களே அலாதி என்றாள். ஏம்மா இப்படி இல்லாதும் பொல்லாதும் பேசுகிற? அவர் எத்தனை நல்லவர், நீ என்ன வச்சாலும் சிரிச்சிட்டே இருக்காரே என்று இடைமறித்து கேட்டாள் அம்புஜம். சி, அதிக பிரசங்கி. அவர் என்ன வேண்டியிருக்கிறது? அவர் சமையற்காரனுக்கு மரியாதை. எரும மாடு கூட அடித்தாலும் சொரணை கேட்டு தான் நிற்குது. அது ரொம்ப நல்லதாக்கும் என்று சீறி விழுந்தாள் அம்மணியம்மாள். எல்லோரிடத்திலும் மரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் உபவாதியார் சொன்னார். நம்முடைய பிரதம மந்திரி கூட தம் கீழ் உள்ள உத்தியோகஸ்தர் சேவகனை பியூன் என்று கூப்பிட்ட போது பேரை சொல்லி கூப்பிட சொன்னாராம் என்றாள் அம்புஜம். போதும், ஆய மூடு. உங்கள் மந்திரியாச்சு மகாராசனுமாச்சு மேலே கீழே தெரியறதில்ல, இடது கை வலது கை தெரியறதில்ல, காலம் கெட்டு போயிட்டது என்றாள் அம்மணியம்மாள். அம்மணியம்மாள் பேச்சு வைதீக சம்பிரதாயத்தை எட்டி பார்த்தது. சமையற்காரனிடம் பிடித்த கோபம் மந்திரியிடத்தில் வந்து நின்றது. அவளுக்கு ஏன் அத்தனை கோபம்? நியாயமில்லாமலா கோபித்துக் கொள்கிறாள்? அனந்த நாராயணர் ஒரு கௌரவமான குடும்பத்திலே பிறந்தவர். பரம்பரையாக அரியூரில் மணியக்காரராக இருந்த குடும்பம் அது. அவருடைய தகப்பனார் பொதுவாக நல்லவர். இங்கிலீஷ் படிப்பு அவருக்கு இல்லை. ஆனாலும் அந்த குறை தம்முடைய ஒரே பிள்ளைக்கு இருக்கக்கூடாதென்று எண்ணினார். BA-BL வரையில் படிக்க வைத்தார். அப்புறம் பிள்ளை அப்ரெண்டிஸாக இருந்தபோது உலகத்திடம் விடைபெற்று கொண்டு விட்டார். அனந்த நாராயணர் திருச்சிராப்பள்ளியில் உள்ள நூற்றுக்கணக்கான வக்கீல்களில் ஒருவர். அவ்வளவுதான். அவருக்கென்று தனி பெருமை அளிப்பதற்குரிய சரக்கு ஒன்றும் அவரிடம் இல்லை. உத்தியோகம் பார்த்துவிட்டு உபகார சம்பளம் பெறும் தாசில்தார் பெண்ணொருத்தியை அவர் விவாகம் பண்ணிக்கொண்ட விஷயத்தில் அவருக்கு சிறிது மதிப்பு கொடுக்கலாம். அம்மணியம்மாள் அதிகார தோரணையில் அப்பா தாலுகா ராஜ்யபாரத்தை நடத்தி வருகையில் பிறந்து வளர்ந்தவள். ஆகையால் அவளிடம் அதிகார குணம் ஓரளவு குடிகொண்டிருந்தது. ஆனாலும் இணையில மனமுடையவள், உபகாரி. வாய் மட்டும் சிறிது பெரிது. அதற்கென்ன, எல்லோருக்கும் எல்லாம் பொருந்தியாயிருக்கிறதா? வக்கீல்களுக்கு வரும்படி மோசமாய் வந்த காலம். பேசாமல் போர்டை இடித்துவிட்டு சொந்த கிராமத்திலே போய் அக்கடாவென்று இருந்து விடலாமோ என்று கூட சில சமயங்களில் அனந்த நாராயணர் நினைத்ததுண்டு. ஏதோ அரைவயிறு கஞ்சிக்கு அப்பா வைத்திருக்கிறார். ஸ்நான சாந்தி செய்து கொண்டு 60 வயசுக்கு மேல் பண்ணுகிற ஜபதாபங்களை 40 வயசிலேயே பண்ணினால் தான் என்ன என்று எண்ணுவார். தம்முடைய அருமையான மகள் அம்புஜம் எதிரே வந்து விடுவாள். அப்போது அவளுடைய கிராமவாச ஞாபகம் போய்விடும். இவளுக்கு நல்ல இடம் அகப்பட வேண்டும். அதற்காவது இந்த பலகையை தொங்கவிட்டு கொண்டு இந்த ஊரில் இருக்க வேண்டும். கிராமவாசத்துக்கு போய்விட்டால் நல்ல மாப்பிள்ளையாக எங்கே அகப்பட போகிறான் என்று மனசுக்குள்ளே சொல்லி பெருமூச்சு விடுவார் அவர். இப்படி அவருடைய தினசரி வாழ்க்கையில் அவருக்கு உண்டாகும் பற்கனவுகள் களைவதும் கூடுவதுமாக இருந்தன. வாசலில் தொங்கும் பலகையை தொங்கிக் கொண்டுதான் இருந்தது. வெயில் பட்டு பட்டு அதில் இருந்த எழுத்துக்கள் வெடித்து மங்கத் தொடங்கின. ஊரிலிருந்து வரும் நெல்லையும் திருச்சியில் கிடைக்கும் பணத்தையும் வைத்துக்கொண்டு ஏதோ ஒரு வகையாக காலாக்ஷோபத்தை நடத்தி வந்தார். அவர் வீட்டில் லக்ஷ்மிகரத்துக்கு குறைவொன்றும் இல்லை. அம்பூஜத்தின் பூதையர் படங்கள் மாதத்துக்கு ஒன்றாக சுவரை அலங்கரித்தன. அம்மணியம்மாளுடைய
நாகரிக வாழ்வுக்கு சிறிதும் குறைவில்லை. வீட்டில் சமையலுக்கு சமையல்காரன், ஆள்காரன் பசுவை பார்த்து கறந்து விடுவான். சேவகன் ஆபீஸ் வேலை செய்கிறான். குமாஸ்தாவும் இருக்கிறார். ஆனால் ஐயருக்கு திருப்தி இல்லை. வரும்படி அப்படி சுவாரஸ்யமுள்ளதாக இருக்கவில்லை. இப்படி இருந்த காலத்தில்தான் சமையற்காரர் ராமு வந்து சேர்ந்தான். அவன் அனந்த நாராயணரது வீட்டுக்கு வந்த அன்றைக்கு 4 நாளைக்கு முன்தான் அந்த வீட்டிலிருந்து பாலக்காட்டு சமையற்காரன் சொல்லாமல் போய்விட்டான். நல்ல யோகியனாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் சமையல்காரனை தேடிக்கொண்டிருந்தார் ஐயர். நல்ல வேளையாக ராமு வந்தான். அவன் முகத்தில் எத்தனை ஜேஜஸ்! உடம்புதான் என்ன வாட்ட சாட்டம்! அவனை பார்க்கும்போதே ஐயருடைய மனம் அவனிடத்தில் பொருந்திவிட்டது. நன்றாக சமைப்பாயா என்பார். நன்றாக என்று சொல்லிக்கொள்ளும் தைரியம் இல்லை. சமைப்பேன். அது நன்றாக இருப்பது நம் இருவரையும் பொறுத்தது. நானும் உங்கள் விருப்பமறிந்து சமைக்க வேண்டும். நீங்களும் என்னிடம் அன்பும் இரக்கமும் வைக்க வேண்டும் என்று ராமு பதில் சொன்னான். என்ன சட்டம் படித்தவன் போல பாயிண்டாக பேசுகிறாயே, என்ன சம்பளம் கேட்கிறாய் என்றார். அதை பற்றி நான் சொல்வதற்கில்லை. 20 ரூபாய் கொடுத்தால் எனக்கு கஷ்டமில்லாமல் இருக்கும். 15 கொடுத்தால் கஷ்டமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்றான் ராமு. அவனுடைய பேச்சு சாதுரியமும் கண் பார்வையும் வக்கீல் ஐயருக்கு உதிசயத்தை உண்டாக்கின. என்ன ஆச்சரியம்! கடவுள் எங்கேயெல்லாம் வசீகரத்தை வைத்திருக்கிறார் என்று அவர் உள்ளுக்குள்ளே சொல்லிக்கொண்டார். சரி, 2 வேண்டாம், 18 ரூபா வாங்கிக்கொள். சரியாக வேலை செஞ்சினா அப்புறம் பார்த்துக்கலாம் என்றார் ஐயர். தங்கள் சித்தம் என்று கூறிவிட்டு நன்றியுடன் பணிவும் காட்டும் பார்வையால் அனந்த நாராயணனுடைய ஹிருதயத்தில் உட்கார்ந்து விட்டான் ராமு. அபூர்வத்திலும் அபூர்வமாக கிரிமினல் வழக்கொன்று வக்கீலிடம் வந்தது. வழக்கு கொண்டு வந்தவர் ஒரு பெரிய பணக்காரர். அவருக்கே தம்முடைய வழக்கு ஜெயிக்கும் என்ற நம்பிக்கை இல்லை. ஆனாலும் சிநேகிதர்களுடைய தொந்தரவு பொறுக்க மாட்டாமல் அந்த வழக்கை கொண்டு வந்தார். இது தோற்றுப்போகும் வழக்குதானே, இதற்கு ஏன் பெரிய வக்கீலை தேட வேண்டும் என்று எண்ணி அனந்த நாராயணனிடம் வந்தார். அவரும் அதை ஏற்றுக்கொண்டார். வழக்கு தொடுக்க 1 வார காலம் இருந்தது. அதற்குள் அந்த வழக்கை பற்றி எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளும் பொருட்டு இரவு பகல் அது சம்பந்தமான கட்டுகளை எல்லாம் அடித்து பார்த்தார். அதை எப்படி நடத்தினால் ஜெயம் உண்டாகும் என்று யோசித்தார். அந்த மாதிரி வழக்குகளில் அவர் முன் பழகியிருந்தால் அல்லவோ அவருக்கு வழி தெளிவாக தெரியும். இந்த வழக்கில் ஜெயம் ஏற்பட்டால் நமது அந்தஸ்து ஒருபடி ஏறும் என்பது அவர் நம்பிக்கை. ஜெயம் ஏற்பட்டால்தானே அதற்கு வேண்டிய வழி என்னவென்று மண்டையை குடைந்து கொண்டிருந்தார். ராத்திரி 9 மணிக்கு ஆபீஸ் அறையில் ஐயர் உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருந்தார். அவருக்கு பாலும் ஆரஞ்சு பழமும் கொண்டு வைப்பதற்காக உள்ளே நுழைந்தான் ராமு. ஐயர் 2 கைகளாலும் தலையை தாங்கிக் கொண்டு கீழே குனிந்த வண்ணம் இருந்தார். ராமு வந்ததை கூட கவனிக்கவில்லை. மேஜையின் மேல் பாலையும் பழத்தையும் வைத்துவிட்டு பேசாமல் சிறிது நேரம் நின்றான் ராமு. அப்புறம் பால் வைத்திருக்கிறேன் என்றான். அனந்த நாராயணர் நிமிர்ந்து பார்த்தார். எப்பொழுது வந்தாய்? என்னவோ யோசித்துக் கொண்டிருந்தேன், உன்னை பார்க்கவில்லை என்று சொல்லிவிட்டு அவன் உரித்து கொடுத்த சுளையை வாயில் போட்டு கொண்டார். ரொம்ப களைப்பாக இருக்கிறீர்களே, பேசாமல் படுத்துக்கொண்டு விடியற்காலையில் எழுந்திருந்து கவனித்துக் கொள்ளலாமே. விடியற் காலத்தில் யோசனை செய்தால் எல்லாம் தெளிவாக தோன்றும் என்று சொல்வார்கள் என்றான் ராமு. அவன் ஒரு சமையல்காரனாக பழகாமல் ஒருபடி உயர்ந்த அன்போடு பழகினவனாதலால் இப்படி சொன்னான். அவர் தலையை சொரிந்து கொண்டு பாலை சாப்பிட்டுவிட்டு காகிதங்களை மடக்கி வைத்தார். நான் எல்லாவற்றையும் சரியாக வைத்து விடுகிறேன், நீங்கள் படுத்துக்கொள்ள போங்கள் என்று சொல்லி ராமு அவற்றை அடுக்க ஆரம்பித்தான். அவன் பல நாள் அப்படி செய்வது வழக்கம். காலையில் எழுந்து ஆபீஸ் அறைக்குள் வந்தார் வக்கீல். உண்மையிலேயே அவருக்கு மனம் தெளிவாக இருந்தது. உள்ளே சென்று அமர்ந்தார். கட்டுகளை அவிழ்த்தார். அவற்றில் எதையோ படித்து பார்த்தார். ஆச்சரிய உணர்ச்சிகள் அவர் முகத்தில் அலையோடின. துள்ளினார், குதித்தார். அடே ராமு என்று கூப்பிட்டார். ஓடி வந்தான் ராமு. அவனோடு என்னவோ பேசினார். அந்த வழக்கில் எதிர்பாராத விதமாக ஜெயம் ஏற்பட்டது. வழக்கு தொடுத்தவருக்கு பெரிய வியப்பு உண்டாயிற்று. இந்த வழக்கை அவர் ஜெயித்தது பரம ஆச்சரியம். இவரை ஊரில் எல்லோரும்
உதவாக்கரை வக்கீல் என்று சொல்வது சுத்தப்பை. இவர் ஒரு சிறந்த வக்கீல் என்ற எண்ணம் ஏற்பட்டது. அவருக்கு அந்த வழக்கிற்கு நல்ல ஃபீஸ் கொடுத்ததோடு அனந்த நாராயணனுடைய பிரவாதத்தை பல நண்பர்களிடம் தெரிவித்து பல கேசுகளை வாங்கி தந்தார். ஐயருடைய அந்தஸ்தும் வரும்படியும் ஒரு படியல்ல, 18 படி உயர்ந்துவிட்டன. இப்படி ஐயருடைய அந்தஸ்து உயர ஆரம்பித்ததிலிருந்து அம்மணியம்மாள் குறை கூறும் ரகசிய பேச்சும் வளரத் தொடங்கியது. அநேகமாக இரவில் ராமுவும் வக்கீலும் பல மணி நேரம் பேசிக்கொண்டிருப்பார்கள். வக்கீல் அவனிடம் பழகுவதை பார்த்தால் அவனை யாரும் சமையல்காரனாக எண்ண மாட்டார்கள். ஆனால் அவன் பழைய பணிவுடன் பழைய அடக்கத்துடனுமே இருந்து வந்தான். பாக்கிய சங்கரம் சுழன்றது. அனந்த நாராயணர் தெய்வ சக்தியால் தூண்டப்பட்டவர் போல ஒவ்வொரு வழக்காக ஜெயித்து கொண்டே வருகிறார். அவர் கோர்ட்டில் நடத்தும் வாதம் இப்பொழுதெல்லாம் ஆணித்தரமாக இருக்கின்றன. பழைய விளக்கெண்ணெய் வாதம் இப்பொழுது இல்லை. இவருக்கு இப்படி அதிசயமாக ஒரு சக்தி வந்ததற்கு காரணம் என்ன? ஏதாவது உபாசனை செய்கிறாரா என்று ஜனங்கள் எல்லாம் பேசத் தொடங்கினார். வீட்டிலே அம்மணியம்மாளுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் ஆத்திரம். அந்தஸ்து உயர உயர சமையற்காரனோடு கூடிய பேச்சும் அதிகமானதால் அவளுக்கு ஏன் கோபம் வராது? அவள் புருஷனுக்கு அடங்கின வாளாயாகையால் அவரை கேட்க அஞ்சினாள். எவ்வளவு நாள் பொறுத்திருப்பாள்? ஒரு நாள் கேட்டே விட்டாள். அது என்ன, ஒரு நாளை போல 360 நாளும் ராத்திரி 8 மணிக்கு மேலே அந்த சமயக்காரனோட பேச்சு உங்களுக்கு கௌரவம், அந்தஸ்து, நாசுக்கு ஒன்றும் தெரியாதா என்றாள். அதை பற்றி உனக்கு என்ன கவலை என்றார் நாராயணன். நான் இந்த வீட்டில் இருப்பதனால தான் கவலை. அவனோ வர வர மோசமாக இருக்கிறான். நீங்கள் கூப்பிட்டா கையில் உள்ள பாத்திரத்தை அப்படியே வச்சுட்டு போயிடுறான். வர வர எனக்கு வேலை அதிகமாக இருக்குது. நீங்களும் என்ன மிரட்டுறீங்க. ராத்திரி 8 மணிக்கு மேலே அவனை விட்டு விட வேணும்னு உத்தரவிடுறீங்க. இதெல்லாம் யார் காதலையாவது பட்டா என்ன சொல்லுவாங்க என்றாள் அம்மணியம்மாள். பைத்தியமே, பேசாமல் இரு. உனக்குள்ள புத்தி இல்லையா? அவன் ரொம்ப நல்ல பையன். ஏதோ நம்முடைய அதிர்ஷ்டத்தால் தான் நமக்கு அவன் கிடைச்சான் என்றார் நாராயணன். ஆமாம், நீங்கள் தான் மெச்சிக்கணும். அறையும் குறையுமாக சமைத்து போடுற அவனுக்கு தோடா பண்ணி போட்டாலும் போடுவீர்கள். ஏன், நீங்கள் இருக்கிறத பார்த்தா அவனுக்கே உங்கள் பொண்ணை கொடுத்தாலும் கொடுத்துருவீங்க போல இருக்கே என்றாள் அம்மணியம்மா. இந்த கடைசி வாக்கியத்தை கேட்டதும் வக்கீல் ஆஹா என்று ஏதோ புதியதொரு விஷயத்தை அறிந்தவர் போல ஆச்சரியமும் சந்தோஷமும் பொங்க கூவினார். அம்மணியம்மாளுக்கு அந்த தொனியின் அர்த்தம் விளங்கவில்லை. அவர் இருதய உணர்ச்சிகள் அலைமோதி வழிந்த ஒளி இன்பத்தை அவள் எப்படி உணர்வாள்? தான் சொல்வதை தடுத்து சொல்கிறார் என்றே நினைத்தாள். இந்த மட்டமாவது உங்களுக்கு நம்ம அந்தஸ்து ஞாபகம் இருக்குதே, அம்புஜத்தின் கல்யாணத்தை நடத்த ஏற்பாடு செய்ய வேண்டாமா என்றாள் அவள். அன்றைக்கு ஐயர் தம் மனதில் ஏதோ ஒரு தீர்மானம் செய்து கொண்டார். அவருக்கு ஏன் அவ்வளவு உற்சாகம்? அந்த நிமிஷத்தில் அவருடைய முகத்தில் திருப்தியாகிய உணர்ச்சிகள் எவ்வளவு விதமாக வந்தன. மறுநாள் இரவு 1 மணி வரையில் ராமுவும் அனந்த நாராயணரும் ரகசிய ஆலோசனை புரிந்தனர். நீண்ட வாக்குவாதங்கள் நடைபெற்றன. அனந்த நாராயணர் அந்த வாதத்திற்கூட வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அவர் முகத்தில் அந்த வெற்றியின் விளம்பரம் ஓடப்பட்டிருந்தது. 1 வாரம் சென்றது. அன்று இரவு அம்மணியம்மாள் சுமூகமாக இருந்தாள். ஐயர் மிக்க அன்போடு சல்லாபம் செய்ய தொடங்கினார். நான் சென்னப்பட்டணம் போக உத்தேசிச்சிருக்கேன் என்று அவர் சம்பாஷணை தொடங்கினார். போய் வர எவ்வளவு நாள் செல்லும் என்று கொஞ்சலாக கேட்டாள் தர்மபத்தினி. போய் வருவதா? அங்கேயே போய் வக்கீல் உத்தியோகம் பார்க்கலான்னு நினைக்கிறேன் என்றார். அங்கேயே போனால் உங்களுக்கு சௌகரியப்படுமா என்றாள் அம்மணியம்மாள். ஏன் சௌகரியப்படாது? எவ்வளவோ கேஸுகள் கிடைக்கும். இப்பொழுது கூட நான் அடிக்கடி அங்கே போயிட்டு வரலையா என்றார் நாராயணன். அப்படியானால் அம்பூஜத்தின் கல்யாணத்தை பற்றி எப்போ யோசிக்கிறது என்றாள் அம்மணியம்மாள். அதற்கென்ன பிரமாதம், அங்கேயே போய் நடத்திடலாம் என்றார் நாராயணன். சரி, அங்கே நல்ல சமயக்காரன் அகப்படுவானா என்றாள் அவள். பேஷானவன் அகப்படுவான் என்றார் அனந்த நாராயணன். இந்த பதிலில் தன்னுடைய கோரிக்கை பூர்த்தியாகிவிட்டதாக அம்மாள் பூரித்தாள். ராமு ஒழிந்து விடுவான், ரகசிய பேச்செல்லாம் போய்விடும்,
ஏதோ நல்ல காலம்தான் என்று அவள் சந்தோஷித்தாள். ராமுவுக்கு சம்பள பாக்கியெல்லாம் கொடுத்து அனுப்பிடலாம் இல்லையா? இனிமே அவனுடைய சமையல் நமக்கு வேண்டாமே என்றாள் அவள். வேண்டாம், அவனையும் கூடையே அழைத்து போகணும் என்றார் ராமியர். இதென்ன, ராமேஸ்வரம் போனாலும் சனீஸ்வரம் பின்னோட வந்துதான் தீர வேணுமோ என்றாள் அம்மணியம்மாள். சீ, அப்படி சொல்லாத. அம்பூஜத்தின் கல்யாணம் அவன் இல்லாமல் எப்படி நடக்கும் என்றார் அனந்த நாராயணன். அவன் என்ன செய்யணும்? மாப்பிள்ளையை தோடி கொண்டு வருவானா, கல்யாண ஏற்பாடு செய்வானா என்றாள் அம்மணியம்மா. எல்லாம் செய்வா. அவனே மாப்பிள்ளையாகவும் இருப்பான். நீதான் ஒரு நாள் சொல்லி விட்டியே அவனுக்கே அம்புஜத்தை கொடுப்பேன்னு என்றார் அனந்த நாராயணன். என்ன விளையாட்டு வேண்டியிருக்கு என்று கடுகடுத்தாள் அம்மணியம்மாள். விளையாட்டு இல்லை, உண்மைதான். நம்ம அந்தஸ்து உயர்வது அவனால், நான் சென்ன போவதும் அவனால தான். அம்புஜத்துக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடக்கிறது நிச்சயம். நான் அம்புஜத்தின் சம்மதத்தை பெற்றுட்டேன் என்றார் அனந்த நாராயணன். என்ன, உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டா? உளறீங்களே என்ற அச்சமும் கோபமும் ஆச்சரியமும் கலந்த உணர்ச்சியோடு அவள் கேட்டாள். ஐயர் அதன் பிறகு சொல்லிய அதிசயங்களை கேட்க கேட்க அவள் சம்பித்து போனாள். ஒவ்வொரு மர்மமாக வெளிவரும்போது அவள் கனவு காண்பதாகவே எண்ணினாள். அப்படி அவள் திகைக்கும்படி அவர் என்ன சொன்னார்? ராமுவை பற்றிய மர்மங்களை. ராமு ஒரு பெரிய குடும்பத்தில் உதித்தவன். இளமையிலேயே தாயை இழந்தவன். BA வரை படித்தான். அவன் தாய்க்கு பிறகு அவன் தகப்பனார் இரண்டாவது மனைவி ஒருத்தியை கல்யாணம் செய்து கொண்டார். அவளுடைய மந்திர உபதேசத்தால் ராமுவிடம் தகப்பனாருக்கு இருந்த பிரியம் போய்விட்டது. அவரும் பலவிதத்தில் சொத்தெல்லாம் தொலைத்து இழந்தார். அவர் இளைய மனைவியோ அகப்பட்டதை சுருட்டி கொண்டு தன் பிறந்த இடம் போய் சேர்ந்தாள். BAL பட்டத்தை காகிதத்தில் எழுதி பிடித்து கொண்டு ஊரெல்லாம் அலைந்து வேலைக்கு திண்டாடினான் ராமு. ஒன்றும் கிடைக்கவில்லை. அவனுக்கு முன் ஒவ்வொரு இடத்தையும் நூற்றுக்கணக்கான பேர்கள் படையெடுத்தார்கள். எங்கெங்கோ போய் எப்படி எப்படி வளைந்து ஒரு வக்கீலிடம் 20 ரூபாய்க்கு குமாஸ்தாவாக அமர்ந்தான். மெல்ல அப்ரண்டிஸ் பிராக்டிஸில் தேர்ச்சியும் பெற்றான். அப்பால் வக்கீல் ஸ்தானத்து பெற 800 ரூபாய் வேண்டுமாம். யார் தருவார்கள்? அவனுடைய போதாத காலம். வக்கீலிடம் அவனை பற்றி சிலர் கோல் சொல்லி விலக்கிவிட செய்தார்கள். அவரோடு இருந்த காலத்தில் பல புஸ்தகங்களை படித்து படித்து பல சட்ட நுணுக்கங்களை அறிந்து கொண்டான். அவனுடைய அறிவு வளம் பெற்றது. திடீரென்று வேலையில் இருந்து விலக்கப்பட்டால் அவன் எங்கே போய் நிற்பான்? கிளப்லாவது வேலை செய்யலாம் என்று துணிந்து விட்டான். சமையல் செய்ய கற்றுக்கொண்டான். தான் சென்ற இடங்களில் உள்ள ஒழுங்கினங்களால் மனமுடைந்து ஒவ்வொன்றாக விட்டு விலகினான். கடைசியில் திருச்சிராப்பள்ளியில் அனந்த நாராயணனிடம் வந்து சேர்ந்தான். அவனுடைய முகவசீரத்தில் ஈடுபட்ட ஐயர் அவனை மிக பிரியமாக நடத்தி வந்தார். ஒவ்வொரு நாளும் இரவில் படுக்கைக்கு போகும் முன் ஆபீஸ் அறையில் உள்ளவற்றை சரிபடுத்தி வைக்க சொல்லிவிட்டு போய்விடுவார். அவன் இதுதான் சமயம் என்று அங்குள்ள புஸ்தகங்களை புரட்டி பார்ப்பான். அவனுடைய அறிவு மிகவும் கூர்மையானது. ஞாபக சக்தியோ அபாரம். ஒரு நாள் அபூர்வமாக வந்த கிரிமினல் வழக்கை எப்படி நடத்துவதென்று தெரியாமல் ஐயர் யோசித்தபடி இரவு வழக்கம்போல் அவனை தம் அறையில் உள்ள காகிதங்களை ஒழுங்குபடுத்தி சொல்லி போய்விட்டார். அவன் தன் எஜமானனை திகைக்க வைக்கும் வழக்கை பற்றி படித்து ஆராய்ந்தான். உடனே இப்படி நடத்தினால் அனுகூலம் என்று எழுதி அதற்குள்ளே வைத்து விட்டான். அந்த எழுத்துதான் முதல் ராமுவின் மர்மம் வெளிப்படுவதற்கு காரணம். மறுநாள் அதை கண்டு ஆச்சரியப்பட்ட வக்கீல் ராமுவை அழைத்து, இந்த காகிதம் ஏது என்று கேட்டார். அவன் தனக்கு தெரியாதென்று சாதித்து விட்டான். வழக்கு தொடங்கப்பட்டது. ஒவ்வொரு நாளும் அதை நடத்தும் வழியை விளக்கிய காகிதம் ஐயருக்கு கிடைத்தது. அவர் எவ்வளவு நாள் இதை அறிந்து கொள்ளாமல் இருப்பார்? ஒரு நாள் கையும் களமுவாக ராமுவை பிடித்து விட்டார். அப்பால் அவனுடைய பூர்வ வரலாறு தெரிந்தது. அவருக்கெல்லாமல் மற்ற எல்லோருக்கும் தான் சமையல்காரனாகவே இருக்க வேண்டும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். அதுதான் தனக்கு செய்யும் உபகாரம் என்று பிரார்த்தித்தான். என்ன அடக்கம், என்ன சிறந்த குணம்! நாளடைவில் இந்த மர்மநிலை ஐயருக்கு பிடிக்கவில்லை. தன் மனைவி அகஸ்மாத்தாக அம்புஜத்தின் கல்யாணத்தில் ராமுவை சம்பந்தப்படுத்தி பேசிய அன்று
ஐயர் ஞானோதயமாகப் போல சந்தோஷப்பட்டார். ஏன் அப்படியே செய்துவிடக்கூடாது என்றும் யோசித்தார். அந்த ஊரில் செய்தால் நன்றாயிராது என்று எண்ணினார். பல நாள் யோசித்த பிறகு சென்னைக்கு சென்று விட்டால் ராமு சமையல் உத்தியோகத்தை விட்டுவிட்டு வக்கீலாகலாம், அம்புஜத்திற்கு கணவனுமாகலாம் என்று நிச்சயித்தார். இவ்வளவு சமாச்சாரங்களையும் அம்மணியம்மாள் கேட்டாள். அவளுக்கு பதில் பேச முடியவில்லை. இப்பொழுது உனக்கு எல்லாம் தெரிந்துவிட்டதல்லவா? அவன் இல்லாவிட்டால் நான் ஒரு செல்லா காசுக்கு சமாளந்தான். அவனும் வக்கீலாகி என்னோடு சேர்ந்து விட்டால் அப்புறம் நம்மை யார் கேட்பார்கள்? எப்படியோ ஐயர் அம்மணியம்மாளின் சம்மதத்தை பெற்றுவிட்டார். தொழிலினால் ஏற்றத்தாழ்வு இல்லை என்பதை அம்புஜம் முதற் பாடத்திலிருந்தே படித்தவள். அதனால் அவளுக்கு ராமுவிடம் என்றும் இழிவான அபிப்பிராயமே தோன்றியதில்லை. ஆனால் வர வர அவளை அறியாமல் ஒரு பாசம் மட்டும் அவள் மனதை ராமுவோடு இறுக பிணித்தது. இப்பொழுது சென்னையில் ராமசுவாமி ஐயரும் அனந்த நாராயணரும் சேர்ந்து வக்கீல் தொழில் நடத்தினார்கள். எல்லாம் அம்புஜத்தின் அதிர்ஷ்டம் என்று தங்கள் உயர்ந்த பதவிக்கு காரணம் கூறிக்கொண்டு அம்மணியம்மாள் உடம்பிலுள்ள ஆபரணங்களை ஒரு குலுக்கு குலுக்குகிறாள். ராமு தன் சமையல் தொழிலை விட்டு ராமசுவாமி ஐயராகி வக்கீல் தொழிலை ஏற்றுக்கொண்டாலும் பழைய அடக்கமும் பணிவும் அவனை விட்டு அகலவில்லை. அந்த குணங்கள் அம்புஜத்தினிடமும் பிரதிபலித்தன. இருவரும் அன்பினால் கட்டுப்பட்டு எப்பொழுதும் ஒரே நிலையில் வாழ்கின்றார்கள். இத்துடன் இந்த கதை நிறைவடைந்தது. அடுத்து வரும் பதிவில் மற்றும் ஒரு நல்ல கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.